ஹலோ சார். சார் 3D பிரிண்டிங் டெக்னாலஜினா என்ன? ஸோ நேம்லேயே இருக்குது சார். 3D பிரிண்டிங் டெக்னாலஜினா 3D பிரிண்டர்லேருந்து 3 டைமென்ஷனலாக ஒரு ப்ராடக்ட் வெளியே வரும் சார். இந்த டெக்னாலஜிக்கு அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் ஒரு பேரும் இருக்குது. ஏன்னா லேயர் பை லேயராக அப்படியே ஒரு ப்ராடக்ட்டை வந்து டெவலப் பண்ணும். தட் இஸ் வை இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங். சார் ஒரு டெக்னாலஜி டெவலப்மெண்ட் ஆகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு நீடு இருக்கும். ஸோ இந்த 3D பிரிண்டிங் டெக்னாலஜி டெவலப் ஆகிறதுக்கு என்ன நெசசிட்டி? பார்த்தீங்கன்னா லேட் 90s இந்த டெக்னாலஜியோட நீடு வந்து என்னவாக இருந்ததுன்னா விஷுவலைசேஷன் ஆஃப் ப்ரோட்டோடைப்ஸ். பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங் நீங்கள் கட்ட போகிறீங்க அப்படின்னா அந்த பில்டிங்கோட ப்ரோட்டோடைப்பை நீங்கள் முன்னாடியே பார்ப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து நம்ம சவிதா இன்ஜினியரிங் காலேஜோட பில்டிங். இது பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு இந்த பில்லர் இங்கே வேணாம், இங்கே தான் வேணும் அப்படின்னா நம்ம இந்த ப்ரோட்டோடைப்பில் பார்த்துட்டு நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது இதை நம்ம மாற்றி இது பண்ணிக்கலாம் சார். ஸோ லேட் 90s இந்த டெக்னாலஜியோட நீட் இதுவாக தான் இருந்தது. மீன்ஸ் ஒரு டெவலப்மெண்ட் ஆஃப் ப்ரோட்டோடைப்ஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்து இது எப்படி எவால்வ் ஆச்சுன்னா ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் ப்ராடக்ட், ஒரு ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி இந்த டெக்னாலஜி வந்து எவால்வ் ஆயிடுச்சு. இதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸே டெவலப் பண்ண ப்ராடக்ட்ஸு. ஸோ இது வந்து மொபைல் ஸ்டாண்ட் சார். ஸோ இதை டேரெக்டாக நம்ம வந்து மொபைல்ஸ் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு டோரோட ஹேண்டில். டேரெக்டாக நம்ம ஸ்க்ரூஸ் போட்டு டேரெக்டாக இதை வந்து நம்ம அப்ளிகேஷன்ஸ்க்கு அப்ளை பண்ணிக்கலாம் சார். நம்ம ஒரு டே டு டே லைஃப்பில் ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன வேணுமோ அவங்களே வந்து இதை டிசைன் பண்ணி ஒரு ப்ராடக்டாகவும் அவங்களால செய்ய முடியுது. பண்ணி நம்மளே மேனுஃபேக்சர். இப்போ நம்மளுக்கு என்ன வேணுமோ நம்மளே வந்து டிசைன் பண்ணி அதை டேரெக்டாக டெவலப் பண்ணுறனால இப்போ ஃப்யூச்சர் ஃபுல்லாகவே இதுவாக தான் சரி இருக்க போகுது சார். இந்த 3D பிரிண்டிங் டெக்னாலஜி லேப் இன் சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் இண்டஸ்ட்ரியல் கனெக்டடா? கண்டிப்பாக சார். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே லோக்கலில் இருக்கிற மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே அவங்களுக்கு தேவையான ஸ்மால் ப்ராடக்ட்ஸ் லைக் ஜிக்ஸு, ஃபிக்சர்ஸ் அதெல்லாமே வந்து இங்கே தான் பிரிண்ட் பண்ணுறாங்க. ஸோ காம்போசிட்ஸ் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணுறாங்க, பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணுறாங்க. அது தவிர வெளி காலேஜஸ்லேயும் வந்து சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களோட ப்ராஜெக்ட்ஸையும் வந்து இங்கே பண்ணிக்கிறாங்க சார். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த லேப் வந்து இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டடாக தான் சரி இருக்குது சார். இப்போ இந்த 3D பிரிண்டிங் டெக்னாலஜி லேர்ன் பண்ணுறனால ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன அட்வான்டேஜஸ் கிடைக்குது? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து ஸ்டூடெண்ட்ஸே வந்து ஒரு அவங்களோட டிசைன் ஒன்று யோசிக்கிறாங்க அப்படின்னா அதை டிசைன் பண்ணி அதை ஒரு ப்ராடக்டாக கன்வெர்ட் பண்ணுறாங்க. ஸோ இதனால் வந்து அவங்களோட க்ரியேட்டிவ் திங்கிங் வந்து கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகுதுன்னு சொல்லுவேன் சார். இதனால் என்ன ஆகுதுன்னா ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸில் வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது தவிர அவங்களுக்கு ஸ்பெஷலாக அவங்களுக்கு இன்டர்பர்சனலாக அவங்களுக்கு வந்து க்ரியேட்டிவ் ஸ்கில்ஸ் வந்து அவங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகுது சார். என்னென்ன ட்ரைனிங்ஸ்லாம் இங்கே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்குறீங்க? ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 3D பிரிண்டிங் சப்ஜெக்ட்டை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கரிக்குலமோட எம்பெட் பண்ணியிருக்கோம் 2 சப்ஜெக்ட்டில். ஒன்று வந்து இன்ஜினியரிங் டிசைன் அண்ட் மாடலிங், இன்னொன்று வந்து இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் அண்ட் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டில். ஸோ 3D பிரிண்டிங்க்கு 2 தான் மெயின். ஒன்று டிசைன் பண்ணணும், இன்னொன்று ப்ராடக்ட் டெவலப் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட்டில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி டிசைன் பண்ணணும் அப்படின்றத கற்றுப்பாங்க இன்ஜினியரிங் டிசைன் அண்ட் மாடலிங்கில். ஸோ அதை டிசைன் பண்ண அந்த டிசைனை எப்படி ப்ராடக்டாக டெவலப் பண்ணும் அப்படின்றது அதோட கண்டினியூட்டியாக இருக்க சப்ஜெக்ட்டில் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் அண்ட் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டில் கற்றுப்பாங்க. ஸோ ஒரு கம்ப்ளீட் சைக்கிள் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ டிசைன் பண்ணி அந்த ப்ராடக்ட்டை வந்து 3D பிரிண்டர்லேருந்து பிரிண்ட் ஆகிற அளவுக்கு ஒரு கம்ப்ளீட் சைக்கிள் ஃபார்ம் ஆகிடுது. ஸோ இதுக்கு தேவையான டிசைன் சாஃப்ட்வேர்ஸ், ஸ்லைசிங் சாஃப்ட்வேர்ஸ், பிரிண்டிங்கில் இருக்கிற மற்ற பிரிண்டிங் பேராமீட்டர்ஸில் இருக்க எல்லா ட்ரைனிங்குமே நாங்கள் வந்து தரோம் சார். அது தவிர வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து காலேஜ் ஹவர்ஸ் தவிர மற்ற டைம்லேயுமே வந்து பிரிண்டர்ஸ் வந்து ஆக்சசபிளாக இருக்கிற மாதிரி. ஆஃப்டர் காலேஜ் ஹவர்ஸும் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் அலோட் டு டூ. அதே மாதிரி பிரிண்டிங் டைம் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுதுன்னா கேமரா வச்சு சர்வேலன்ஸ் பண்ணி ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்ததுன்னா அதை நாங்கள் பிரிண்டர்ஸ் ஆஃப் பண்ணுற அளவுக்கான ஃபெசிலிட்டிஸும் வச்சுருக்கோம் சார். சார் நிறைய இடத்துல வந்து 3D பிரிண்டர்ஸ் பார்க்கும்போது 1 or 2 தான் நான் பார்த்துருக்கேன். பட் இந்த லேபில் வந்து நமக்கு நிறைய பிரிண்டர்ஸ் இருக்குது. ஸோ இந்த எல்லா பிரிண்டர்ஸுமே ஒரே மாடலாக இல்லை டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் பர்பஸ்க்காக இருக்கா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பிரிண்டர்ஸ் வந்து டைப்ஸ் எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா பேஸ்ட் ஆன் மெட்டீரியல்ஸ் யூஸ் பொறுத்து பிரிக்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாலிட் மெட்டீரியல் வந்து ரா மெட்டீரியல் வந்து சாலிடாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இட்ஸ் கால் டு பி சாலிட் பிரிண்டர்ஸ். நம்ம லேபில் சாலிட் பிரிண்டர்ஸ், லிக்விட் பிரிண்டர்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து பேசிக் சாலிட் பிரிண்டர், ஃபியூஸ் டெபாசிஷன் மாடலிங்கில் ஒர்க் ஆகிற பேசிக் பிரிண்டர். ஸோ இதில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களோட மினி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே செய்வாங்க சார். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பண்ணுறது நாங்கள் இப்போ அந்த லேபில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பேசிக் மாடல்ன்றனால மினி ப்ராஜெக்ட்ஸ், ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்ஸ்லாம் இது யூஸ் பண்ணுறோம். ஸோ இதோட அடுத்த வெர்ஷன் வந்து ஃப்ளாஷ் ஃபோர்ஜ் பிரிண்டர் சார். இது ரெண்டுத்துக்கும் பெருசாக எதுவும் டிஃப்ரென்ஸ் இல்லை. கேசிங் இருக்கும். ஸோ அதனால் அதோட சர்ஃபேஸ் ஃபினிஷ் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் சார். இதோட கம்பேர் பண்ணும்போது இதில் சர்ஃபேஸ் ஃபினிஷ் நல்லாயிருக்கும். ஹையர் வெர்ஷன் இது. ஸோ ஃபர்தராக ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸு, கன்சல்டன்சி அது மாதிரி வரதெல்லாம் வந்து இந்த பிரிண்டரில் வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறோம் சார். ஸோ இது வந்து மார்க் ஃபோர்ஜ் பிரிண்டர் சார். இது வந்து காம்போசிட் பிரிண்டிங் பண்ணலாம். ஸோ எப்படின்னா கன்வென்ஷனலாக நம்ம காம்போசிட் மிக்ஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா. ஸோ ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கும், ஒரு ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் இருக்கும். இதில் வந்து டேரெக்டாகவே 2 நாசில் இருக்கும். அன்லைக் ஆல் தோஸ் பிரிண்டர்ஸ் இதில் வந்து 2 நாசில் இருக்கும். மற்ற பிரிண்டர்ஸில் ஒரு நாசில் தான் இருக்கும். ஸோ இந்த 2 நாசில் ஒன்றத்தில் வந்து மேட்ரிக்ஸ் லோட இருக்கும், இன்னொன்றுத்தில் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் ரோடில் இருக்கும். மேட்ரிக்ஸில் வந்து ஓனிக்ஸ்ன்ற ஒரு மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்க. ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து கிளாஸ், கெவ்லார், கார்பன் ஃபைபர் இது 3 யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது ரெண்டுமே அப்படியே மிக்ஸ் ஆகியே டேரெக்டாகவே பிரிண்ட் ஆயிரும்.
ஸோ அதனால் இது காம்போசைட் பிரிண்டிங் மிஷின்னு சொல்லுவாங்க. இது மோர் தென் 10 lakhs பட்ஜெட்டில் இருக்கிற பிரிண்டர்ஸ், அந்த கேட்டகரியில் வரும் இந்த பிரிண்டர்ஸு. ஸோ இதோட அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா அப்படி காம்போசைட்டாக பிரிண்ட்டாக வரும்போது இதோட ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், ஈக்குவலன்ட் டு மெட்டல்ஸ். ஸோ அதனால் வந்து இது இண்டஸ்ட்ரியல் கிரேடட் பிரிண்டர்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இண்டஸ்ட்ரீஸ்க்கு இது ரொம்ப நீடடான ஒரு பிரிண்டர் சார். ஸோ அடுத்த பிரிண்டர் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபார்ம்ஸ் லேபோட ரெசின் பிரிண்டர். ஸோ மற்ற லேப்ஸ் பிரிண்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரா மெட்டீரியல் வந்து சாலிடில் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ரா மெட்டீரியல் வந்து லிக்விடில் இருக்கும். ஸோ மற்ற பிரிண்டரில் வந்து சாலிட் வந்து லிக்விடாக மாறி லிக்விட் சாலிட் ஆகி பிரிண்ட் ஆகும். இதில் வந்து லிக்விட் இருக்கும். யூவி ரேஸ் வந்து அந்த லிக்விடை வந்து சாலிட் ஆகிட்டே வரும். லாஸ்ட்டாக வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து பிரிண்ட் ஆகிரும். ஸோ லாஸ்ட்டாக வந்து அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி அதை யூவி க்யூர் பண்ணி அதை நம்ம டேரெக்டாக அப்ளிகேஷனுக்கு பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா டென்டல் அப்ளிகேஷனுக்காக யூஸ் பண்ணுவாங்க சார். டென்டல் அப்ளிகேஷனுக்காக அப்புறமா ஜுவல்லரிக்கில் கோல்டை வந்து இது மாதிரி ரெஸ்ஸனாக யூஸ் பண்ணி, ஸோ அது மாதிரி வந்து எந்தெந்த மெட்டீரியலெல்லாம் வந்து லிக்விடாக கன்வெர்ட் பண்ண முடியுமோ, ஸோ அதெல்லாம் வந்து அந்த லிக்விட் ஃபார்மில் இருக்கிற ரா மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே வந்து இதை யூஸ் பண்ணலாம் சார். சார் இந்த லேப் ஃபெசிலிட்டிஸ் யூஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க? ஸோ இதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண சில ப்ராஜெக்ட்ஸ் சார். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ராஜெக்ட்ஸ் இண்டிவிஜுவலாகவும் பண்ணுவாங்க, குரூப் ப்ராஜெக்ட்ஸும் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து குரூப் ப்ராஜெக்ட்ஸ். ஒருத்தவங்க இந்த செஸ் பீஸ் டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது மாதிரி தனித்தனி ஸ்டூடெண்ட்ஸ் தனித்தனி செஸ் பீஸ் டிசைன் பண்ணி அது ஒரு கொலாபரேட்டிவ் ப்ராஜெக்ட்ஸாக வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மீதி இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணது. இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி ப்ரோட்டோடைப் விஷுவலைசேஷனுக்காக, ஒரு ஏரோ மாடலிங்காக, ஸோ இது ஒரு விஷுவலைசேஷனுக்காக, ஸோ இப்படி தான் இருக்கும் அப்படின்றதுக்காகவும் இருக்குது. சார் இந்த காஸ்ட்லாம் மேனேஜ்மெண்ட்டே பண்ணுறாங்களா இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் பேர் பண்ணணும்? இல்லை சார், இந்த சப்ஜெக்ட் எடுக்கிறவங்களுக்கு இந்த ப்ராடக்ட்டில் பண்ணுற எல்லாமே ஃப்ரீ சார், எல்லாமே ஃப்ரீ. ஸோ ஒரு 50 grams வரைக்குமே நாங்கள் ஃப்ரீ தரோம். அதுக்கேற்ற மாதிரி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து குரூப் அப் பண்ணிப்பாங்க சார். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது வந்து 400 grams ஆகுது அப்படின்னா 8 ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணியிருப்பாங்க. கம்பைன் பண்ணி பண்ணுறனால அவங்களுக்கு வந்து அந்த காஸ்ட் வந்து ஃப்ரீ ஆயிடுது சார். ஸோ இது மாதிரி விஷுவலைசேஷன் மட்டும் இல்லாமல், ஸோ இப்போ ப்ராடக்டாகவே பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இது பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்க்கெட்டுக்கு போகிறீங்க, பாலித்தீன் பேக்ஸ் கேரி பண்ணுவீங்க. ஸோ இது வந்து ஒரு ப்ராடக்ட்டே. ஸோ நீங்கள் இங்கே ஒரு 3 பாலித்தீன் பேக் கவர் பண்ணி நீங்கள் அப்படியே தூக்கிட்டு போகலாம். ஸோ இது மாதிரி வந்து ப்ராடக்ட்ஸும் இருக்குது. ப்ரோட்டோடைப் விஷுவலைசேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் இது பார்த்தீங்கன்னா தம்பிள்ஸ், இது நெஜ தம்பிள்ஸ் கிடையாது, ஆனால் இது ஒரு விஷுவலைசேஷனுக்காக இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸும் இருக்குது, ப்ரோட்டோடைப்ஸும் இருக்குது. ஸோ இது மாதிரி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து குரூப்பும் பண்ணுவாங்க, இண்டிவிஜுவலாகவும் ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க சார். சார் வெரி ஹாப்பி டு சி யுவர் ட்ரைனிங். ஸோ இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லா ட்ரெயின் பண்ணி அவங்களுக்கு வேண்டிய நாலேஜஸ்லாம் கொடுக்குறீங்க. அண்ட் இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் பார்க்கும்போது உண்மையாகவே ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் சார்.